வணக்கம். நான் ரொம்ப நேசிக்கின்ற தலைவர்கள் ஒருத்தர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள், இன்னொருவர் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள். நான் சமூகத்துக்காக பணியாற்றணும், வேலை செய்யணும் அப்படின்னு நினைச்சபோது, என்னை கொள்கை ரீதியா தயார் செய்தவரே என்னுடைய கணவர் ஜெயக்குமார் என்கிற வெற்றி செல்வன் அவர்கள் தான். அவரால தான் நான் எந்த தலைவர்களை தெரிஞ்சுக்கணும், வாசிக்கணும், பின்பற்றணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு எனக்கு கிடைச்சது. அப்படிதான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களையும், மாண்யவர் காஞ்சிராம் அவர்களையும் வாசிக்க ஆரம்பிச்சேன். எனக்கான புரிதல் உண்டாச்சு. எனக்கான அரசியல் என்ன அப்படிங்கிறது அந்த தலைவர்களிடத்துல இருந்து நான் உள்வாங்க முடிஞ்சது. ஒருவேளை எனக்கு அந்த புரிதல் என் கணவர் ஏற்படுத்தலன்னா, நானும் அண்ணா வாழ்க, கருணாநிதி வாழ்க, எம்ஜிஆர் வாழ்க, ஜெயலலிதா வாழ்க அப்படின்னு தான் சொல்ல நேர்ந்திருக்கும். நல்ல வேளை எனக்கான தெளிவு ஏற்பட்டதா நான் நினைக்கிறேன். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்களை, மாண்யவர் காஞ்சிராம் அவர்களை நான் உள்வாங்கிய பிறகு எனக்கான அரசியல் என்ன, நம்ம சமூகத்துக்கான முழு விடுதலை என்ன அப்படின்னு தீர்க்கமா என்னால உள்வாங்க முடிஞ்சது. அப்படி நான் நேசிக்கின்ற தலைவர் மாண்யவர் காஞ்சிராம் அவர்களுடைய பிறந்த நாள் இன்னைக்கு. அவரை பற்றியான செய்திகளை எல்லார்கிட்டையும் பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். அதிகார தலைகீழ் மாற்றத்தை நிகழ்த்திய மாண்யவர் காஞ்சிராம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற முழுமையா தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நிச்சயமா அரசியல்ல நாம எங்க இருக்கிறோம், என்ன பண்ணணுங்கிற ஒரு புரிதல் இந்த பேச்சுங்கள்ல இருந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை தூண்டுற அளவுக்கு இருக்கும்னு நான் நம்புறேன். எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட மக்கள் 2000 வருஷமா ஜாதியால ஒடுக்கப்பட்டு, சமூக பொருளாதாரத்துல சுரண்டப்பட்டு ஒரு அடிமை வாழ்வை தான் வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட மக்களை மீட்க வந்த மகத்தான தலைவர் தான் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். எப்படின்னா, ஆதிக்க சாதிகளும் மன்னாதி மன்னர்களும் ஆண்ட இந்த நாட்டை எளிய மனிதர்கள் கூட ஆள முடியும் என்கிற ஜனநாயக பாதையை வகுத்து கொடுத்தவர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இந்த சட்டங்களை நிலையா இருக்கணும் அப்படின்னா, உரிமைகள் நாம பெறணும் அப்படின்னா, எளிய மக்கள், ஒடுக்கப்பட்ட, தீண்டப்படாத மக்கள், பட்டியலின மக்கள் ஆட்சி அதிகாரத்தை நோக்கி நகரணும்னு சொன்னார். நாம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினா மட்டுமே நம்ம பெற்ற உரிமைகளை பாதுகாக்க முடியுங்கிறது அவர் நமக்கு விட்டுட்டு போன ஒரு செய்தி. அதற்காக அவரே ஒரு அரசியல் கட்சி ஆரம்பித்து அதற்கான தொடக்கத்தையும் விட்டு சென்று போனார். அவரால் தொடங்கப்பட்ட இயக்கம் இந்த மக்களுக்கான முழு அதிகாரத்தை பெற்றுக் கொடுத்ததா? பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்படி அந்த இயக்கம் செயல்பட்டதா? இல்ல. அந்த தலைவர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார்களா? இல்ல. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கிய அந்த பாதையை மிகச் சரியாக பயன்படுத்தி இருண்ட காலத்தினுடைய இந்தியாவில் அதிகாரமற்ற ஒரு குறிப்பிட்ட சமூக மக்கள் ஒடுங்கி கிடந்தார்கள். அப்படிப்பட்ட எளிய மனிதர்களுக்கும் விடுதலை உணர்வை, அதிகார பசியை நிரப்பி உலகுக்கு பறைச்சாற்றி நிரூபித்து காட்டிய ஒரே தலைவர் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் தான். இந்தியாவில் அடித்தட்டு மக்களும் அதிகாரத்தில் பங்கு பெறுவதற்கான வழிவகை செய்தவர் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள். தொலைநோக்கு பார்வை கொண்ட ஒரு அரசியல்வாதி, பௌத்த அறிஞர், சாதியை முற்றும் முழுவதுமாக அழித்தொழிக்க எண்ணிய ஒரு மாமனிதர், வகுப்புவாத சக்திகளை எதிர்த்து களமாடிய கள போராளி, பகுஜன் சமாஜ் கட்சியை தோற்றுவித்த நிறுவனர், இப்படி பன்முக திறமைகளை கொண்ட வித்தகரவர். அவருடைய பிறந்த நாளான இன்று அவரை பற்றியும், அவர் இந்த சமூகத்துக்காக உழைத்ததை பற்றியும், அவருடைய வெற்றி பாதையை பற்றியும், அதிகாரமற்று இருக்கக்கூடிய மக்களை அதிகாரத்துக்கு போகக்கூடிய பாதையை பற்றியான சில நினைவுகளை, வரலாற்று உண்மைகளை உங்களோட நான் பகிர்ந்து கொள்வதில் கடமைப்பட்டிருக்கிறேன். குறிப்பா மாண்யவர் காஞ்சிராம் அவர்களை நாம ஏன் பின்பற்றணும், நாம ஏன் அவரை பத்தி பேசணும், அவரை ஏன் மக்களிடத்தை கொண்டு செல்லணும் அப்படிங்கிற கேள்வி தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அதிகமா இருக்கும். நாம ஏன் பேசணும் அப்படின்னா, நாம எப்போதும் வெற்றிகரமான முன்மாதிரிகளை தான் மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும், அடையாளப்படுத்தணும். ஆகையினால் யார் வழியில் சென்றால் வெற்றி காணலாம், யார் சொல்வதை கேட்டால் நாம் வெற்றி அடையலாம், யாருடைய தத்துவங்கள் இந்த மக்களுக்கான விடுதலை அடைய முடியுமோ அந்த தத்துவத்தை மக்கள் மத்தியில கொண்டு போகணும். ஆக காஞ்சிராம் அவர்களுடைய லட்சியம், அவருடைய அரசியல், அவருடைய களம், அவருடைய வெற்றி, அவருடைய வாழ்க்கையை தெரிந்து கொள்வதன் மூலமா, படிப்பதன் மூலமா நிச்சயமா ஒரு மாற்றத்தை நோக்கி நம்மால் நகர முடியும்னு நான் நம்புறேன். அதனாலதான் மாண்யவர் காஞ்சிராம் அவர்களை மக்கள் மத்தியில கொண்டு செல்லணும்னு நான் தொடர்ச்சியா முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் கல்லூரி படிப்புக்கு பின்னாடி அவர் பாதுகாப்பு தளவாட உற்பத்தி துறையில அறிவியல் உதவியாளரா பணியாற்றி இருக்கிறார். அப்போதான் அவருடைய அலுவலகத்துல வேலை பார்த்த SC/ST ஊழியர்கள் எல்லாரும் பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய பிறந்த நாளை அவங்களுடைய அலுவலகத்துல கொண்டாடணும்னு முயற்சி செய்திருக்கிறாங்க.
அப்படி பிறந்த நாளை கொண்டாடணும்னு முயற்சி செய்யும் போது அந்த அலுவலகத்துல பொதுவா பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய பிறந்த நாளுக்கு விடுமுறை விடுவாங்க. அந்த விடுமுறையை ரத்து செய்திருக்கிறாங்க. அரசு அலுவலகத்துல பாபா சாஹிப் அம்பேத்கரனுடைய பிறந்த நாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொன்னதை எதிர்த்து இவங்க எல்லாரும் நீதிமன்றம் போயிருக்காங்க. நீதிமன்றத்துல வெற்றியும் பெற்றிருக்காங்க. அதுவரை பாபா சாஹிப் அம்பேத்கர் நம்முடைய சமுதாய தலைவர்னு தெரிஞ்சு வச்சிருந்தார் மன்னியவர் கன்ஷிராம் அவர்கள். பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏன் இவ்வளவு வன்மத்தோட எதிர்க்கிறாங்க, ஏன் மூர்க்கத்தனத்தோட எதிர்க்கிறாங்க அப்படின்னு தன்னுடைய நண்பர்கள் கிட்ட பேசி இருக்கிறார். அப்படி பேசும்பொழுது அந்த நண்பர் பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் எழுதிய சாதி ஒழிப்பு அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட்ங்கிற புத்தகத்தை கொடுத்திருக்கிறார். உங்க சந்தேகத்துக்கு விட இந்த புத்தகத்துல இருக்குன்னு சொல்லியிருக்கிறார். அந்த புத்தகத்தை ஒரே இரவுல 3 முறை படிச்சிருக்கிறார். சாதி ஒழிப்பு புத்தகம் அவருடைய சிந்தனையை தூண்டுகிற அளவுக்கு இருந்திருக்கு. ஒரு புத்தக வாசிப்பு என்ன செய்யும் என்பதற்கு மன்னியவர் காஞ்சிராம் அவர்கள் மிகப்பெரிய உதாரணம். ஒரு புத்தகம் ஒரு மனிதனுடைய சிந்தனை எந்த அளவுக்கு தூண்டும் என்பதற்கு அவர் மிகப்பெரிய உதாரணம். அவருக்கு புத்தகம் படிச்சு ஒரு தாக்கம் ஏற்பட்டு இருந்தது. அந்த நேரத்துல நாம சாதியை ஒழிக்கணும், அதிகாரத்தை நோக்கி போகணும், பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய கனவை நிறைவேற்றணும். அப்போ பாபா சாஹிப் அம்பேத்கர் ஏற்கனவே அரசு ஊழியர்களால் இந்த சமூகத்திற்கு எந்த நலனுமே இல்லைன்னு பேசிட்டு போயிருக்கிறாரு. இதையெல்லாம் கவனிச்சு தன்னுடைய மனசுல வச்சுக்கிட்டு அரசு ஊழியரா இருக்கிற நம்ம மேல அவர் திணிச்சிட்டு போயிருக்கிறார், நம்ம மேல ஒரு பழிய சொல்லிட்டு போயிருக்கிறார் பாபா சாஹிப் அம்பேத்கர். அப்போதான் ஒரு முடிவுக்கு வரார். இந்த சமுதாயத்துல ஜாதியை ஒழிக்கணும்னா அதிகாரம் வேணும்னா இந்த ஜாதிகள் எல்லாம் முதல்ல இணைக்கணும். அவர் என்ன வேலை செய்யணும்னு அவர் முடிவெடுக்கிறார். அப்போ சமுதாயத்துக்காக வேலை செய்யறதுக்காக நமக்காக இந்திய குடியரசு கட்சியை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார். அந்த குடியரசு கட்சியில இணைந்து பணியாற்றணும்னு முடிவெடுத்து என்ன பண்றாரு தெரியுமா? அவர் அரசு ஊழியர் இல்லையா, அவருடைய ரிட்டையர்மெண்ட் செட்டில்மெண்ட் பணத்தை தன்னுடைய அம்மாவுக்கு அனுப்பி வச்சுட்டு தன்னுடைய குடும்பத்துக்கு ஒரு நீண்ட கடிதம் எழுதுறார். என்ன எழுதுறார் தெரியுமா? நான் திருமணம் செய்துக்க மாட்டேன், வீட்டுக்கு வரமாட்டேன், சொத்து சேர்த்துக்க மாட்டேன், எந்த சடங்கு சம்பிரதாயத்துக்கும் என்ன கூப்பிடாதீங்க, நான் இந்த சமூகத்துக்காக உழைக்க போறேன் அப்படின்னு வீட்டுக்கு கடிதம் எழுதுனது மட்டும் இல்லாம அதை உறுதிமொழியாவும் எடுத்துக்கிறேன். அதன் பிறகு நேரா மகாராஷ்டிரா போறார். இந்திய குடியரசு கட்சி அலுவலகத்துல தங்கி இருக்கிறார். அங்க களப்பணி செய்யறதுக்காக இணைஞ்சு செயல்படுறார். அன்றைக்கு இருந்த இந்திய குடியரசு கட்சி தலைவர்கள் எந்த காங்கிரஸ் கட்சியை பாபா சாஹிப் அம்பேத்கர் எதிர்த்தாரோ, பாபா சாஹிப் அம்பேத்கர் எதிராக எந்த காங்கிரஸ் கட்சி இருந்ததோ அந்த கட்சியோட குடியரசு கட்சி கூட்டணி வைக்கிறது. கூட்டணி வைக்க வேண்டாம்னு யாருமே சொல்லல, மன்னியவர் கன்ஷிராம் அவர்களும் சொல்லல. ஆனா அந்த கூட்டணி எப்படி இருக்கணும் இருந்தது அப்படின்னா இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி போட்டிடுறாங்க. கூட்டணியில மகாராஷ்டிராவில குடியரசு கட்சிக்கு ஒரே ஒரு சீட்டு கொடுக்குறாங்க. ஒரே ஒரு சீட்டு வாங்குவதை இவர் அவமானமா நினைச்சாரு. இத மாண்யவர் கன்ஷிராம் அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியல. குடியரசுத் தலைவர் கட்சி தலைவர்கள் கிட்ட அவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாருன்னா, வாழ்நாள் முழுவதும் பாபா சாஹிப் அம்பேத்கர் காங்கிரஸை எதிர்த்துதான் வேலை பார்த்தார். அப்படி இருக்கிற பட்சத்துல நீங்க காங்கிரஸோட கூட்டணி வைக்கிறீங்க, சரி ஓகே, அது கூட போகட்டும். கூட்டணியில ஒரு சீட்டு தான் கொடுப்பேன்னா அது எப்படி நியாயமா இருக்கும் அப்படின்னு கேட்கிறார். அவர் கேட்ட அந்த கேள்விக்கு குடியரசு கட்சியோட அன்னைக்கு இருந்த தலைவர் என்ன பதில் சொல்றாருன்னா, நம்மளால ஆட்சியெல்லாம் பிடிக்க முடியாது, ஏதோ கொடுக்கறத வாங்கிக்கணும், இந்த மக்களை எல்லாம் நம்பி நாம அரசியல் பண்ண முடியாது, நம்மளால எந்த அரசியல் மாற்றத்தையும் இங்க நிகழ்த்த முடியாது, பாபா சாஹிப் அம்பேத்கராலேயே அது முடியல, நாம எல்லாம் எப்படி முடியும் அப்படின்னு ஒரு அவநம்பிக்கையான பதிலை மன்னியவர் கன்ஷிராம் அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார். இது ஒரு பக்கம். வெறும் தலித்துகளுக்கான கட்சியா ஏன் நடத்துறீங்க குடியரசு கட்சியை? பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் அனைத்து மக்களுக்குமான தலைவர் தானே, எல்லா மக்களுக்குமான அரசியல் தத்துவத்தை தானே அவர் சொல்லிட்டு போயிருக்கிறார். ஏன் எஸ்சி எஸ்டி மட்டும் இந்திய குடியரசு கட்சியில இருக்கணுமா அப்படின்னு அவர் பல கேள்விகளை அவர் இடத்துல கேட்கிறார். அதுக்கும் அவர் என்ன சொல்றார் தெரியுமா? நம்ம ஜாதியை தவிர நம்ம தலைவரை வேற யார் ஏத்துப்பான்? பாபா சாஹிப் அம்பேத்கரை ஏத்துக்க மாட்டான், நம்மளையும் ஏத்துக்க போறது இல்ல, அதெல்லாம் விட்டுட்டு எதை கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு வாழ்ந்துட்டு போக வேண்டியதான்னு சொன்னதும் அப்பதான் தலைவர் கன்ஷிராம் முடிவெடுக்கிறார். இனி இவங்களை வச்சுக்கிட்டு எதையுமே பண்ண முடியாது, இந்த தலைவர்கள் எல்லாம் விலை போயிட்டாங்க, கைகூலிகளா மாறிட்டாங்க, மக்களையும் விலை பேசுறாங்க. அப்போ இந்த கைகூலிகளை ஒழிக்காம நாம ஒரு அரசியல் மாற்றத்தை நிகழ்த்த முடியாது, இவர்கள் எல்லாரையும் அம்பலப்படுத்தணும்னு சொல்லிட்டு அந்த கட்சியை விட்டு வெளியேறி இருக்கிறார். பிற்காலத்துல இந்த அனுபவங்களை எல்லாம் சேகரித்து கைகூலிகளின் காலம் சம்சா ஏஜ்னு ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கிறார்.
குடியரசு கட்சியில இருந்து வெளியேறிய பிறகு 1971 அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களின் பணியாளர்களின் கூட்டமைப்பு அப்படிங்கிற கூட்டமைப்பு உருவாக்கி இருக்கிறார். இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய அன்பு உறவுகளை இந்த இடத்துல நீங்க கூர்ந்து கவனிக்கணும். ஒரு பட்டியலினத்தை சார்ந்த தலைவர் முதலா சமூக மாற்றத்திற்கான அமைப்பை தொடங்கும் போது காலங்காலமாக வஞ்சிக்கப்பட்ட எஸ்சி எஸ்டி மக்களுக்கான நலனுக்காகத்தான் ஒரு அமைப்பை உருவாக்கணும். ஆனா அவர் அப்படி உருவாக்கல. மாறா என்ன பண்றார் தெரியுமா? பிற்படுத்தப்பட்ட மற்றும் சிறுபான்மை சமூகங்களின் பணியாளர்களின் நலனுக்காக இவர்களை ஒன்றிணைக்க வேண்டிய அவசியத்தை உணர்ந்து செயல்பட்டு இருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சிருக்கோம். அதன் பிறகு 1978 அந்த கூட்டமைப்பை விரிவடைந்து பாம்செப்னு ஒரு அமைப்பை உருவாக்குகிறார். அரசு ஊழியர்களை ஒன்று திரட்டுகிறார் பாம்செப் அப்படிங்கிற அமைப்பின் கீழே. சமூகத்துக்காக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்காக அரசு ஊழியர்கள் சம்பளத்திலிருந்து ஒரு பகுதி நிதியை பாம்செப் மூலமா சேகரிச்சிருக்கிறார், அவர்களை பங்கேற்க வச்சிருக்கிறார். எந்த அரசு ஊழியர்களை பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் நொந்து கொண்டாரோ அந்த அரசு ஊழியர்களை பங்கெடுக்க செய்திருக்கிறார் மாண்யவர் காஞ்சிராம். அதன் பிறகு 1981 DS4 என்கிற அமைப்பை உருவாக்குகிறார். இந்த அமைப்பின் மூலம் பட்டியலின மக்களுக்கும் பிற்படுத்தப்பட்டோருக்கான இடைவெளியை குறைக்க போராடி இருக்கிறார். எஸ்சி எஸ்டி ஓபிசி சிறுபான்மை மக்கள் முன்னேற பகுஜன் அரசியலை முன்னேறுகிறார். அதாவது பெரும்பான்மை தத்துவத்தை முன்வைக்கிறார். அதாவது சாதிகளை சரியாக யாரால் கையாள முடிந்ததோ அவர்கள் தான் இந்தியாவில் அதிகாரத்தை கைப்பற்றியிருக்கிறார். நேருவின் ஆட்சியில் இந்திராவின் ஆட்சியில் சாதிகள் எப்படி கையாளப்பட்டிருக்கிறது? சாதிகளை வைத்துதான் எல்லா அரசியல் கட்சிகளும் இயங்குகிறது. அப்போ எல்லா சாதிகளையும் நாம சரியா பயன்படுத்தணும்னு நினைக்கிறார் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள். ஆக அதிகாரம் இல்லாத சமூகங்களை ஒன்றிணைக்கணும், அவங்களுக்கும் அதிகாரம் கொடுக்கணும். சாதிகளை இணைப்பதன் மூலம் நாம அதிகாரத்தை கைப்பற்ற முடியுங்கிறது காஞ்சிராம் அவர்களினுடைய திட்டம். அப்படி 600 சாதிகளை இணைக்கும் போதுதான் பாராளுமன்ற ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும்ங்கிறது அவருடைய இலக்கு. இந்தியாவை ஆள்வதுதான் அவருடைய இறுதி லட்சியம். அதை நோக்கித்தான் அவருடைய திட்டமிடல் இருந்தது. எல்லா தேர்தலிலும் உத்தரப்பிரதேச மாநிலம் தான் அந்த தேர்தலை தீர்மானிக்கக்கூடிய சக்தியா இருக்குது. தேர்தலை உற்று நோக்கக்கூடியவர்களுக்கு நன்றாக தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சட்டமன்றம் 405, நாடாளுமன்றம் 80ன்னு இருக்கு. ஆக பாராளுமன்றத்தின் நுழைவு வாயில் எந்த மாநிலம் என்று சொன்னால் அது உத்தரப்பிரதேச மாநிலம் தான் முடிவுக்கு வராது. எல்லாரும் யோசிக்கிறாங்க பஞ்சாப்ல பிறந்தவர் எதுக்கு போய் உத்தரப்பிரதேசத்துல போய் கட்சி வேலையை செய்யறாரு அப்படின்னு யோசிக்கிறாங்க. அவர் அனலைஸ்டா பாக்குறாரு, ஒவ்வொரு மாநிலத்தையும் அனலைஸ் பண்றாரு. அப்போ ஊபி தான் பெரும்பான்மையா மக்கள் தொகை இருக்கின்ற மாநிலம், அதிக நாடாளுமன்ற தொகுதிகள் இருக்கின்ற மாநிலம், சனாதனத்தின் ஊற்றுக்கண்ணுன்னு சொல்லக்கூடிய மாநிலம், இவர்கள் சொல்லக்கூடிய ராமன் செருப்பு ஆண்ட மாநிலம், கிருஷ்ணர் பிறந்த மாநிலம். இந்த மாநிலத்துல ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றணும் அப்படின்னு தொலைநோக்கு பார்வையோட திட்டமிடுகிறார் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள். கட்சியை தொடங்குறதுக்கு முன்னாடி 1983 இந்தியாவின் 4 மூலையிலிருந்து ராலி பண்றார். தலைநகரான டெல்லியில கொண்டு முடிக்கணுங்கிறது தான் அவருடைய நோக்கம். இந்த ராலியை அவர் எப்படி பண்றாருங்கிறது தான் சுவாரஸ்யம். இந்தியாவுல எந்த தலைவனும் இத்தனை 1000 கிலோமீட்டர் பிரச்சாரம் செய்யல. கடுமையான உழைப்பு. அவருடைய வயசுக்கெல்லாம் இத்தனை 1000 கிலோமீட்டர் பயணம் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அதுவும் சைக்கிள்ல அவ்வளவு 1000 பிரச்சாரங்களை செய்திருக்கிறார். கிராமமாக அவர் கால்படாத கிராமமே கிடையாது. 85% இருக்கக்கூடிய பட்டியல் பழங்குடிகள், இதர பிற்படுத்தோர் மற்றும் சிறுபான்மையின மக்களை ஒன்றிணைத்து தேசிய அளவுல 1984 ஏப்ரல் 14 பகுஜன் சமாஜ் கட்சியை உருவாக்குகிறார். பகு என்றால் பெரும்பான்மை, ஜன் என்றால் மக்கள், சமாஜ் என்றால் சமுதாயம், பார்ட்டி என்றால் கட்சி. அதாவது பெரும்பான்மை மக்களை கொண்ட கட்சி தான் பகுஜன் சமாஜ் கட்சி என்று பொருள்படும் நோக்கத்துல கட்சியின் பெயரை வைக்கிறார் மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள். அரசியல் அதிகாரம் தான் எல்லா துன்பப்பூட்டுகளின் திறவுகோல். அரசியல் அதிகாரம் தான் எல்லா துன்பப்பூட்டுகளின் திறவுகோல் என்று பாபா சாஹிப் சொன்னார். நீங்கள் ஆட்சியாளராக மாறாமல் இருந்தால் உங்களுடைய பிரச்சனைகள் என்றென்றைக்கும் மாறாமல் அப்படியே இருக்கும். உங்க எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்காக நீங்க ஆளுபவர்களாக உருவாகணும். இதுதான் ஒரே தீர்வுன்னு சொன்னார். ஆக இந்தியாவுல சாம்ராட் அசோகர் ஆட்சியை மீண்டும் கொண்டு வரணும்னு மாண்யவர் காஞ்சிராம் அவர்கள் முயற்சி செய்தார். பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் ஒடுக்கப்படுகிற மக்களின் சமூக விடுதலையை பற்றி பேசும் பொழுது ஒடுக்கப்படுகிற பெண்ணின் விடுதலைக்காகவும் அவளின் உரிமைகளுக்காகவும் பேசியிருக்கிறார். பாபா சாஹிப் அம்பேத்கரை சரியாக புரிந்து கொண்டு
ஒரு பெண்ணின் தலைமையில கட்சி ஆட்சி அதிகாரத்தை உருவாக்கி அதை சரியாக நிறைவேற்றி காட்டியவர் தான் மன்னியவர் கண்சீராம் அவர்கள். ஏன்னா ஒடுக்கப்பட்டவர்களின் கடைசி ஒடுக்குமுறைக்கு ஆளாக்கப்படுவது பெண்தான், அதிலும் குறிப்பாக தலித் பெண். அப்போ அந்த பெண்ணினுடைய தலைமையில தான் அரசியல் விடுதலை அடையணும் அப்படிங்கிற புரிதல் இருந்தான் கண்சீராம் அவர்கள் பெகன்ஜி மாயாவதி அவர்களை 1995 ஜூன் மாதம் 3ஆம் தேதி முதல் முறையாக ஆட்சி கட்டில அரியணையில ஏறி முதலமைச்சராக அமர வைத்து அழகு பார்த்தார். இன்னைக்கு ஒரு தலித் ஆணுக்கு சமமாக களமாடுவதையே விரும்பாத சூழல் இருக்கும் பொழுது கட்சியை உருவாக்கியவர் எந்த சுயநலம் நோக்கமும் இல்லாம அவர் நினைச்சிருந்தா அவரே முதலமைச்சராகி இருக்க முடியாதா? அப்படிலாம் அவர் யோசிக்கவே இல்லை. கட்சி நலன், சமூக நலனை தான் அவர் யோசிச்சார். அன்றைக்கு தலித் பெண்ணை ஆட்சி அதிகாரத்துல அமர வைத்த பெருமை மன்னியவர் கண்சீராம் அவர்களுக்கு தான் உண்டு. வரலாறு நிறைய பேருக்கு வாய்ப்புகளை கொடுத்தது கண்சீராமுகா வாழ்வதற்கு. அந்த வாய்ப்புகளை அவர்கள் பயன்படுத்திக்கவில்லை. 39 வயசுல முதலமைச்சர் அரியணை ஏறிய இந்தியாவின் முதல் தலித் பெண் என்கிற பெருமை பெகன்ஜி மாயாவதி அவர்களுக்கு மன்னியவர் காஞ்சிராம் அவர்கள் உருவாக்கி கொடுத்தார். அவங்களும் கடுமையா உழைச்சாங்க. அவர் ஆட்சி பிடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஜோல்னா பையன் மாட்டிக்கிட்டு இந்தியாவை ஆள போறேன்னு சொல்றாரு. அதை கேட்டவங்க வேணா பைத்தியக்கார மாதிரி பேசுறாப்லையே, உத்தரப்பிரதேசத்தை ஆள போறேன்னு சொல்றாரு, இதெல்லாம் நடக்குமான்னு அவர் கிண்டல் பண்ணிருக்கிறாங்க. பைத்தியக்காரன்னு அவர் காதுபடவே பேசியிருக்கிறாங்க. பஞ்சாப்ல பிறந்த ஒரு சின்ன மாநிலம், பஞ்சாப்ல பிறந்த ஒரு ஷெட்யூல் காஸ்ட் இவரு. அங்க கூட இவரால 4 எம்எல்ஏ உருவாக்க முடியாது. சரிப்பா, அம்பேத்கர் பிறந்த மாநிலத்துல மகாராஷ்டிராவில கூட ஒரு முயற்சி பண்ணலாம், அங்க கூட முடியாது. இவரு போய் என்னமோ உத்தரப்பிரதேசத்துல ஆட்சி அமைக்க போறோம்னு சொல்றாப்லயே. அந்த உத்தரப்பிரதேச பத்தி இவருக்கு தெரியுமா? எல்லா மாநிலத்துல விட 2 மடங்காச்சே, அது ஒரு குட்டி இந்தியாவாச்சே. உனக்கும் உத்தரப்பிரதேசம், அதாவது கண்சீராமுக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? அங்க எப்படி உன்னால சாதிக்க முடியும்? இப்படிதான் அவர்கிட்ட எல்லாரும் பேசியிருக்கிறாங்க. அவருக்கு ஒரு சாதி கணக்கு இருக்கு. எவ்வளவு சாதிகள் பட்டியல்ல இருக்கிறாங்க, எவ்வளவு ஆதிக்கம் செய்யாத பட்டியல் சமூகத்தோடு உறவாடுகிற சாதி இருக்கிறாங்க. இதெல்லாம் கணக்கெடுத்து இந்த சாதிகளை இணைக்கிறது தான் அப்படியான தந்திரத்தை மன்னியவர் கண்சீராம் கத்துக்கிட்டார். சாதிகளை எப்படி இணைக்கிறதுன்னு கண்சீராமுக்கு தெரிந்த தந்திரம் அது. இந்த மேஜிக் அவரால் தான் நிகழ்த்த முடிஞ்சது. அதனாலதான் அவர் வெற்றி பெற்றார். அந்த மேஜிக்கை பயன்படுத்தி தான் 4 முறை ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றினார் மன்னியவர் கண்சீராம் அவர்கள். ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றுவதற்கு முன்னாடி மன்னியவர் கண்சீராம் அவர்கள் தேர்தலில் போட்டியிடுறார். நம்ம வெற்றியின் பாதையை பேசிட்டோம். அதுக்கடுத்து 88 மக்களவை தேர்தலில் அகலாபாத் தொகுதியில முன்னாள் பிரதமராக இருந்த விபி சிங்கை எதிர்த்து போட்டியிடுறார். அந்த தேர்தலில் அவர் வெற்றி பெறல, இருந்தாலும் தன்னுடைய பங்களிப்பை மிகச் சிறப்பா பதிவு செய்திருக்கிறார். அதை தொடர்ந்து 89ல கிழக்கு டெல்லி மக்களவை தேர்தலில் எஸ்கேஎல் பகத்தை எதிர்த்து போட்டியிட்டு அந்த தேர்தலையும் தோல்வியை கண்டிருக்கிறார். அமோதி தொகுதியில மக்களவை தொகுதியில அன்னைக்கு பிரதமரா இருந்த திரு ராஜீவ்காந்தி எதிர்த்து தேர்தலில் போட்டிட்டு இருக்கிறார். இப்படி மக்கள் வழங்கிய தீர்ப்பை மனமும் வந்து ஏற்றுக்கொண்டிருக்கிறார் மன்னியவர் கண்சீராம் அவர்கள். உழைக்கும் மக்களின் உரிமைகளை, அவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு தன்னுடைய அணுகுமுறையில எந்த சமரசமும் செய்யாம மக்கள் பணி செய்திருக்கிறார். நம்மளா இருந்தா சோர்ந்து போயிருக்கும். கண்சீராம் அவர்களோட வெற்றிக்கான வரலாற நான் சொல்லிக்கிட்டே இருக்கும் பொழுது ஏன் இந்த தோல்விக்கான பட்டியலை நான் இங்க சொல்லணும்னு நீங்க எல்லாம் யோசிக்கலாம். ஏன்னா நம்முடைய சமூக பணியை எள்ளி நகையாடியவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம், நம்மை விமர்சித்தவர்கள் ஏராளம் பேர் இருக்கலாம். நம்முடைய சகோதரர்கள் தேர்தல் களத்தில், சமூக களத்தில் பணபலம் பெற்ற கட்சிகளோட எந்த பணபலமும் இல்லாம அதிகாரத்தை நோக்கி நம்மளால போக முடியுமான்னு நீங்க கூட யோசிக்கலாம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. கொண்ட கொள்கைக்காக தன்னை விட கட்சி பலம், அதிகார பலம், பணபலம் கொண்ட தலைவர்களை எதிர்க்கலாமான்னு நீங்க யோசிக்கலாம். அப்படிதான் அவர் விபி சிங்கையும் ராஜீவ்காந்தியும் சிந்திக்கல. அப்படி சிந்திப்பவர்களுக்கு ஒன்று சொல்றேன், குறித்து வச்சுக்கோங்க. தூய்மையான எண்ணத்தோடு, விடாமுயற்சியோடு, லட்சியத்தோடு செயல்பட்டால் நமக்கான வெற்றி தாமதம் வேணா ஆகலாம், லேட்டா வேணா ஆகலாம், ஆனா நிச்சயமா அந்த வெற்றி நம் வசம் வரும் என்பதற்கு மன்னியவர் காஞ்சிராம் அவர்களே ஒரு மிகச்சிறந்த உதாரணம் என்பதை நினைவில் நிறுத்துவதற்காக அவருடைய தோல்விகளை இங்கே நான் பட்டியலிட்டு உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். விடாமல் முயற்சி செய்ததனுடைய விளைவா 1996, 98ல 11வது மக்களவை தேர்தலில் வெற்றி பெற்று பாராளுமன்றம் போகிறார். கண்சீராம் ஐயா சொல்லுவார், முதல் தேர்தல்ல நீ தோல்வி அடைவாய், 2வது தேர்தல்ல நீ கவனிக்கப்படுவாய்,
மூன்றாவது தேர்தல்ல நீ வெற்றி பெறணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதைத்தான் நானும் சொல்றேன். சகோதர உறவுகளை துவண்டுடாதீங்க. தோல்வி பயத்துல தயங்கி நிற்கிறத வர துணிஞ்சு போராடுறதுதான் உண்மையான அழகே இருக்கு. முடியாது, நடக்காது, அவநம்பிக்கையை வளர்த்துக்காதீங்க முதல்ல. அப்படி யாராவது சொன்னாங்க அப்படின்னா முதல்ல அவங்கள சந்தேகிங்க. அதன் பிறகு சிறுபான்மை மக்களை ஒடுக்குவதற்காக 92ல பாபர் மசூதி இடிக்கப்பட்டது. தனக்கு இருக்கும் சமூக பொறுப்பை ரொம்ப ஆழமா உணர்ந்து அவர் களமாடி இருக்கிறார். வகுப்புவாத சக்திகளால் நாட்டிற்கு எத்தனை ஆபத்து சூழ்ந்து இருக்கிறது என்பதை உணர்ந்து மிக கவனமா செயல்பட்டு இருக்கிறார். என்ன பொறுத்த வரைக்கும் அரசியல் சூத்திரதாரி அப்படின்னா அது நான் மாண்யவர் கன்ஷிராம் அவர்களை தான் சொல்வேன். ஏன்னா அவரை மாதிரி எல்லாம் அரசியலை தந்திரமா பயன்படுத்தினது யாருமே கிடையாது. அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். உத்தரப்பிரதேசத்துல யாருக்கும் மெஜாரிட்டி கிடைக்காத ஒரு திரிசங்கு நிலைன்னு சொல்லுவாங்க. தொங்கு சட்டமன்றங்கள்னு சொல்லுவாங்க. அரசியலை உற்று நோக்குபவர்களுக்கு அது தெரியும். அந்த தொங்கு சட்டமன்றங்களை யூட்டிலைஸ் பண்றது கன்ஷிராம் அவர்கள் மிக சாதுரியமா நிகழ்த்தி காட்டினார். அதாவது தனக்கு நேர் எதிரியான பிஜேபி உத்தரப்பிரதேசத்துல எங்களுக்கு ஆதரவு கொடுங்கன்னு கேக்குறாங்க தேர்தலுக்கு பிறகு. அப்ப கன்ஷிராம் ஐயா என்ன சொல்றாருன்னா, நாங்க ஆதரவு தரும், ஆனா முதல் 2.5 வருஷம் நாங்க தான் முதலமைச்சரா இருப்போம் அப்படின்னு சொன்னதும் அடுத்த 2 வருஷம் நீங்க இருங்க அப்படின்னு அக்ரிமெண்ட் போடுறாங்க. அந்த அக்ரிமெண்ட் படி உத்தரப்பிரதேச முதல் 2.5 வருஷம் பகுஜன் சமாஜ் கட்சி ஆட்சி செய்யறாங்க. அப்ப அடுத்த 2 வருஷம் வருது, இவங்க டர்ன் வருது. அப்ப பாரதிய ஜனதாவை எப்படியாவது கழட்டி விடணும், பிஜேபி ஆதரிக்கவும் கூடாது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிவு செய்யறாரு தலைவர். பிஎஸ்பியோட கொள்கை தலைவர் தந்தை பெரியார கையில் எடுக்கிறார். பெரியார் எந்த மண்ணில இருந்து விரட்டப்பட்டாருன்னு சொல்லப்படுகிறதோ அதே மண்ணுல, அதுவும் 3 நாள் பெரியார் மேளாவை தேசிய அளவுல 1/4 கோடிக்கு மேலான மக்களை திரட்டி அரசு விழாவாக நடத்தி காட்டியிருக்கிறார். இந்திய அரசியல் வரலாற்றுல பெரியாருக்கு இனி யாரும் இப்படி செய்ய முடியாது என்பதை நிரூபித்து காட்டியிருக்கிறார். பிஜேபி கெஞ்சுறாங்க, நீங்க வேணா மீதி இருக்கக்கூடிய 2.5 வருஷம் கூட ஆட்சி செய்துக்கோங்க, வேணா அம்பேத்கர் கூட விழா எடுத்துக்கோங்க, ஆனா பெரியாருக்கு விழா நடத்தாதீங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. அதுக்கு கன்ஷிராம் அவர்கள் சொல்றாரு, எங்களுடைய கொள்கை வழி தலைவர் பெரியார், கொள்கை வழி தலைவர் பெரியார், அதனால அரசு விழாவா நடத்துவோம்னு திட்டவட்டமா சொல்றாரு. இவ்வளவு ஏன் ஆசிரியர் வீரமணி கூட என்ன சொல்லி இருக்கிறார் அப்படின்னா, நீங்க அதிகாரத்தை விட்டுறாதீங்க, பெரியார் மேலாம் வேணாம், இப்படி ஒரு அதிகாரத்துக்கு முதல் முறையா ஒரு தலித் பெண் வந்திருக்கிறாங்க, இதை காப்பாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறார். ஆனா கன்ஷிராம் அவர்களோ என்ன சொன்னாரு தெரியுமா, நமக்கு என்ன கொள்கையோ அதைத்தான் நாம நடைமுறைப்படுத்தணும், அதிகாரத்துக்காக கொள்கையெல்லாம் விட முடியாது, அதிகாரம் இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வரும், அதுக்காக கொள்கையை விட முடியாதுன்னு சொல்லியிருக்கிறார். அதை பொறுக்க முடியாத பிஜேபி அந்த அக்ரிமெண்ட்டை கேன்சல் பண்ணிருக்கிறாங்க, ஆட்சியை வாபஸ் வாங்கியிருக்காங்க. அதோட எல்லாம் முடிஞ்சு போச்சு. அவங்களை பயன்படுத்தி நாம அதிகாரத்துக்கு வந்தோம், அதன் மூலமா பெரியாருக்கு தேசிய அளவுல விழா எடுத்தோம், மேலா நடத்தணும். இதுதான் அரசியல் தந்திரம். அதிகாரத்தை கைப்பற்றியது மட்டும் இல்லாம தான் கொண்ட கொள்கைக்கு எந்த பாதகமும் இல்லாம இருந்தார் என்பதுதான் மன்னியவர் கன்ஷிராம் அவர்களுடைய சிறப்பு. அதன் பிறகு எல்லா பத்திரிகையாளரும் மற்றவங்க எல்லாம் கேட்கிறாங்க, நீங்க கூட்டணி தர்மத்தை மீறிட்டீங்களே, இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் துரோகம் இல்லையா அப்படின்னு கேட்கிறாங்க மன்னியவர் கன்ஷிராம் அவர்கள். அதுக்கு மன்னியவர் கன்ஷிராம் அவர்கள் என்ன சொன்னார் தெரியுமா, 2000 வருஷமா எங்களை எப்படி எல்லாம் ஒடுக்கி ஏமாத்திருப்பீங்க, நாங்க ஒரே ஒரு முறை ஆட்சியில ஏமாத்தினதுக்கு இப்படி கோச்சிக்கிறீங்களே அப்படின்னு தன்னுடைய பதிலை வெளிப்படுத்தி இருக்கிறார். ஒவ்வொரு முறையும் பெகஞ்சி மாயாவதி அவர்களுடைய அமைச்சரவை அமைக்கும் போது கணிசமான அளவுல தலித் மற்றும் முஸ்லிம் அமைச்சர்கள் அமைச்சரவையில இடம்பெற்றிருக்கிறாங்க. தலித் நிலங்களை ஆக்கிரமிப்பு செய்த உயர் சாதிகளிடமிருந்த நிலங்களை பிடுங்கி தலித் மக்களிடமே மீண்டும் அந்த நிலங்கள் அவங்களுடைய ஆட்சி காலத்துல ஒப்படைக்கப்பட்டு இருக்கு. அனைத்து ஏழை மாணவர்களுக்கும் கல்வி சலுகைகள் வழங்கப்பட்டிருக்கு. பெரியார் சிலையை பாட்னாவில நிறுவி இருக்கிறாங்க. ஆக்ரா பல்கலைக்கழகத்துக்கு பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய அம்பேத்கர் பல்கலைக்கழகம் என பெயர் மாற்றம் செய்திருக்கிறாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கருக்கு மணிமண்டபம் கட்டியிருக்கிறாங்க. சென்னையில இருக்கிறதுனா என்ன, சும்மா ஒரு கால்வாசி கூட கிடையாது, அவங்க பல்லாயிரம் ஏக்கர்ல கட்டி இருக்கிறாங்க, பிரம்மாண்டமா கட்டி இருக்கிறாங்க. அதுல ஒரு பங்கு கூட இருக்காது சென்னையில இருக்கிறது. மகாத்மா ஜோதிராவ் பூலே, பேராசான் புத்தர், அவருடைய தாயாரின் பேர்ல மாவட்டங்களை உருவாக்கி இருக்காங்க, தங்களுக்கான அடையாளங்களை உருவாக்கி இருக்கிறாங்க அந்த மாநிலங்கள்ல. பாபர் மசூதி பிரச்சனை திரும்ப தலையெடுக்க விடாம சட்டம் ஒழுங்கை அவங்களுடைய ஆட்சி காலத்துல பேணி காத்திருக்கிறாங்க. பெகஞ்சி மாயாவதி அவர்களுடைய ஆட்சியில இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஏன் காவல்துறையில இடஒதுக்கீடு கொடுக்கப்பட்டிருக்கு, தனியார் துறையில இடஒதுக்கீடு வேணும் கொடுக்கணும் அப்படின்னு முதல்ல அவங்களுடைய ஆட்சியில தான் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதனால நடந்தது, நம்ம அதிகாரத்துக்கு போகணும், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுனால இதெல்லாம் செய்து காட்ட முடிஞ்சது. மன்னியவர் காஞ்சிராம், பெகஞ்சி மாயாவதி போன்றோர்
பாபா சாஹிப் அம்பேத்கர் பிறந்த மகாராஷ்டிரா மாநிலத்துல கால் ஊன்ற நினைக்கும் பொழுது காங்கிரஸ் கட்சி சூதாரிச்சுக்கிடுச்சு. உத்தரப்பிரதேசத்துல நம்ம விட்டுட்டோம், அதனால தலித் சமூகத்தை சார்ந்த சுனில்குமார் ஷிண்டாவை முதல்வராக்கியது. அதுவரை காங்கிரஸ்ல ஒரு தலித் முதலமைச்சராக கூட ஒருத்தர் கூட வரலங்கிறதா உண்மை. அதன் பிறகு 2006ல சென்னையில ஒரு கூட்டத்துல கலந்துகிட்டு ஹைதராபாத்துக்கு போகும்போது மூளை சாவடைஞ்சு 1 வருஷம் காலம் வந்து படுத்த படுக்கையா இருந்து அக்டோபர் 7, 2007 அன்னைக்கு அக்டோபர் 9, 2007 அன்னைக்கு அவர் இறந்து போகிறார். இவ்வளவு மகத்தான பணிகளை செய்த தலைவரை ஏன் தமிழ்நாட்டுல இருக்கிற ஒரு தலித் அமைப்பு கூட பேசுறது கிடையாது? இங்க இருக்கிற தலித் தலைவர்கள் சேகுவார பேசுவாங்க, மேதகு பிரபாகரன் அவர்களை பேசுவாங்க, உலக தலைவர்கள்ல இருந்து உள்ளூர் தலைவர்கள் வரைக்கும் பேசுவாங்க. ஆனா மன்னியவர் காஞ்சிராம் அவர்களை பத்தி பேச மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனா தமிழ்நாட்டுல பகுஜன் சமாஜ் கட்சியில இருக்கிறவங்க ஒருத்தர் கூட அவருக்கு கட்சி தலைவருக்கு நிறுவன தலைவருக்கு ஒரு சிலை வைக்கணும் கூட தோணல. நான் அந்த கட்சியில பயணிக்கும் போது அவருக்கு சிலை வைக்கணும்னு முயற்சி பண்ண பாவி பசங்க அதை கெடுத்து விட்டு வேடிக்கை பார்த்தாங்க. தமிழ்நாட்டு தலித் கட்சி என்னவா இருக்குன்னு மன்னியவர் கஞ்சிராமே சொல்லியிருக்கிறார் தெரியுமா? தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய தலித் கட்சிகள் ஏஜென்டா இருக்கிறாங்க, எல்லா கட்சிகளுக்கும் ஏஜென்டா இருக்கிறாங்க, இந்த ஏஜென்ட்கள் எல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். உனக்கான வாக்குகளை பெறாம தனித்தன்மையோட நீங்க இயங்காம சுயமரியாதை தன்மானத்தோடு நீங்க இயங்காம உன்னுடைய அரசியலை நீங்க வென்றெடுக்க முடியாது அப்படின்னு தமிழ்நாட்டு கட்சிகளை பார்த்து தமிழ்நாட்டு தலைவர்களை பார்த்து சொல்லி இருக்கிறார். கூட்டணி வேணான்னு அவர் எப்போதும் சொன்னதில்லை. ஆட்சி அதிகார கூட்டணியா இருக்கணும். அதுதான் கஞ்சிராம் அவர்களுடைய அடிப்படை தத்துவ அரசியல். நீ அதிகாரத்துக்கு போறதுக்கு யார வேணாலும் பயன்படுத்திக்கோ. அவரும் அப்படிதான் பயன்படுத்திக்கிட்டாரு பிஜேபி. நீ உன்னுடைய இருப்பை நிலைநிறுத்த முதல்ல உனக்கான ஓட் பேங்க நீ வந்து உனக்கான ஓட் பேங்க நிரூபிக்கணும். உனக்கான வாக்காளர்களை நீ உறுதிப்படுத்திக்கோ. உன்னுடைய வாக்காளர்களை நீ உறுதிப்படுத்திட்டா நீ நினைக்கிறத தீர்மானிக்கிற சக்தியா மாறிட்டேன்னா உன் வீட்டுக்கு உன்னை தேடி எல்லாம் வருவான், உன் அலுவலகத்தை தேடி எல்லாம் ஓடி வருவான். நீ அண்ணா அறிவாலயத்துக்கோ நீ போயஸ் கார்டனுக்கோ மற்ற இடத்துக்கு நீ போக வேண்டிய அவசியம் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு நாளும் கஞ்சிராம் அவர்கள் எந்த கட்சி தலைவரும் வீட்டுக்கும் போனதில்லை, எவன் காலையும் விழுந்ததில்லை. கஞ்சிராம் ஐயா காலில் பெகஞ்சி மாயாவதி அவர்கள் காலில் தான் வந்து விழுந்து இருக்கிறாங்க. பிஜேபியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், எத்தனை கட்சிகளா இருக்கட்டும், எல்லாரும் மான்யவர் கஞ்சிராம் இருக்கிற இல்லத்தை நோக்கி, அவருடைய வீட்டை நோக்கி, அவருடைய ஆபீஸை நோக்கி தான் கூட்டணி பேசுறதுக்கு போயிருக்கிறாங்க. அதுதான் வரலாறு. அவர் மக்கள் கிட்ட போயிட்டே இருந்தாரு. அவரை நோக்கி எல்லா தலைவர்களும் வந்துகிட்டே இருந்தாங்க. பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் போட்டு கொடுத்த ரூட்டை மிகச்சரியா புரிஞ்சுக்கிட்டார். மக்கள் கிட்ட போனா இங்க இருக்கிற எல்லா தலைவரும் என் வீட்டுக்கு வருவான் அப்படிங்கிறத உணர்த்தி இருக்கிறார். அவருடைய வாழ்நாள் வரலாறே நமக்கு அது உணர்த்துது. அப்படிப்பட்ட மகத்தான தலைவரை இங்க இருக்கிற யாரும் பேச மாட்டாங்க. ஏன் பேச மாட்டாங்க அப்படின்னா, கஞ்சிராமன் யாருன்னு பேசினா அவர் வரலாற பேசணும், அவர் அதிகாரத்தை நோக்கி எப்படி வென்று காட்டினாருன்னு பேசணும். அவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா எல்லா இளைஞரும் கேள்வி கேட்பான். நாம 4 எம்எல்ஏக்கும் 5 எம்எல்ஏக்கும் ஐயா சாமின்னு உட்கார்ந்துகிட்டு இருக்கிறோம், எப்ப போடுவாங்க அப்படின்னு. நமக்கு 4 சீட்டு கொடுப்பாங்களா இல்ல எத்தனை சீட்டு கொடுப்பாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு. குறைஞ்சபட்சம் பேரம் பேசுறதுக்கு கூட இவங்களோட தன்மானத்தை அடகு வைக்க வேண்டிய, சுயமரியாதையை அடகு வைக்க வேண்டிய நிலைமை இன்னைக்கு இருக்கு. நம்முடைய வாக்குகளை தமிழ்நாடு முழுக்க பெறக்கூடியவங்க கூட நமக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிறது அதுக்கு காரணம் நாம தான், நம்முடைய அரசியல் செயல்பாடுதான். வரலாற்றுல அந்த சுயமரியாதையை தன்மான அரசியலை நிலைநிறுத்தியவர் காஞ்சிராம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்முடைய வாக்குகளை நாம நிரூபிக்காம உன்னை நோக்கி ஒருத்தரும் வரமாட்டாங்க என்பதுதான் அவருடைய அரசியல் பாடம். அவர் அரசியல் வெற்றியாளர். அந்த அரசியல் வெற்றியாளரை பேசுறதே கிடையாது தமிழ்நாட்டுல. உனக்கு இந்த அரசியல் பாதையே தெரியாதுங்க தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு. இல்லைன்னா ஒரு தவறான அரசியல் பாதையை இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கட்சியோட போனா 2 சீட்டு வாங்கணும், 3 சீட்டு வாங்கணும், ஏதோ கொஞ்சம் காசு வாங்கணும், அதுதான் நம்முடைய தலித் அரசியல்னு இளைஞர்களுக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட சட்டமன்ற தேர்தல் நடக்க போகுது வைங்களேன். இதுவா நம்ம அரசியல்? இதுவா தலித் அரசியல்? தமிழ்நாடு முழுக்க பரவி நிரவி இருக்கிற ஒரு ஷெட்யூல் காஸ்ட் பட்டியலின சமூகத்துல இருக்கிற ஜாதியையே ஒன்றிணைக்க முடியலன்னா இதர பிற்படுத்தப்பட்டவங்க நம்ம தலைமையை எப்படி ஏத்துக்க வைப்பாங்க? எப்படி ஏத்துப்பாங்க? நம்ம தலைமையை ஏத்துக்க வைக்கிறது தான் அரசியல். நம்ம தலைமையில நாம சீட்டு கொடுக்கிற இடத்துக்கு போகணும். அந்த அரசியல் தான் கஞ்சிராம் அவர்கள் செய்தார். அதுக்கு கஞ்சிராம் சொல்லுவார், எங்கள் ஓட்டில் உங்களுடைய ஆட்சி நடக்காது,
வாங்குகிற மக்களை வழங்குகிற மக்களா மாத்தணும்னு சொல்றாரு. மக்களுக்கே அவர் சொல்லும்போது தலைவர்களுக்கு என்ன சொல்லியிருப்பாரு நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டாமா? அவர் எல்லாருக்கும் சீட்டு கொடுக்கிற இடத்துல இருந்தாரு. உத்தரப்பிரதேசத்துல இருக்கிற யாதவ சமூகத்துக்கு இவங்க சீட்டு கொடுத்தாங்க. அங்க இருக்கக்கூடிய உயர் ஜாதி இந்துக்களுக்கு இவங்க சீட்டு கொடுத்தாங்க. பிராமணர்களுக்கு கூட இவங்க சீட்டு கொடுத்தாங்க. தமிழ்நாட்டுல தலித் கட்சிகளுக்கு யார் சீட்டு கொடுக்குறா? மற்ற கட்சிகள் கொடுக்குறாங்க. நம்ம போயிட்டு அம்மா சாமின்னு வாங்கின்னு வரோம். அண்ணா அறிவாலயத்திலும் போய் போயஸ் கார்டன்லயும் போயிட்டு நம்மளுடைய சீட்டை வாங்கிட்டு வரும் தேர்தல பங்கெடுப்பது. இதுதானே உண்மை. கஷ்டமா தான் இருக்கும் உண்மைகள். ஆனா இதானே யதார்த்தம். அப்ப இந்த அரசியலை வென்றெடுக்க வேண்டும் என்றால் கன்ஷிராம் அவர்களை கிராமம் கிராமமா கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. கன்ஷிராம் அவர்களை கொண்டு செல்லாமல் தலித் அரசியல், அரசியல் விடுதலை, ஆட்சி அதிகாரம் சாத்தியமே கிடையாது. நம்முடைய ரோல் மாடல் அவர்தான். தலித் அரசியலின் ரோல் மாடல் அவர். பாபா சாஹிப் அம்பேத்கரினுடைய ஒரு தத்துவ ஒரு பொலிட்டிக்கல் ரோல் மாடல் என்றால் அதற்கு சான்று சற்றும் குறையாம அதை நிறைவேற்றி காட்டியவர் மன்னியவர் கன்ஷிராம் அவர்கள். இந்த ரோல் மாடலை முன்மாதிரியா வச்சு யார் வேலை செய்யறாங்களோ அவங்களால இன்னைக்கு முடியாம இருக்கலாம். ஆனா நாளைக்கு சத்தியமா சாத்தியமாகும். இந்த அரசியல் விழிப்புணர்வை இளைஞர்களுக்கு ஊட்ட வேண்டியது நம்முடைய கடமை. எல்லோரும் கன்ஷிராம் அவர்களை படிக்க அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அரசியலை புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய புகழை, அவருடைய பணிகளை நாம் போற்றுவோம். அது அவருடைய செயல்பாடுகளை இந்த சமூகத்துக்கு பரப்புரை செய்வோம். அதுதான் இந்த சமுதாயம் விடுதலை அடைவதற்கான அரசியல் அதிகாரத்துக்கு போவதற்கான பாதையா அமையும் அப்படின்னு அவருடைய பிறந்த நாள்ல இந்த செய்தியை சொல்லி முடிக்கிறேன். ஜெய் பீம். நன்றி.